வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரே நாளே பார்த்திங்கன்னா நம்ம 2 ரெசிபி வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ என்ன ரெசிபி அப்படின்னா, மூளை ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கணும், தாராளமாக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூளை தான் கிடச்சிது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆட்டு தலை வாங்கியிருந்தோம். அதுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூளை மட்டும் தனியாக இங்கெல்லாம் கிடைக்காது. ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவருக்கு நீங்கள் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கிங்க. நான் போடலை. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வணங்கினதுக்கப்புறமா குட்டி தக்காளியை ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இதுக்குள்ளே என்ன மசாலா போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மட்டன் மசாலா, அப்புறம் பெப்பர், கரம் மசாலா, எல்லா மசாலாவும் கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூளையை உள்ளே போட்டுக்கலாம். என்ன செய்கிறேன்? மூளை ஃப்ரை. ஒரு வழியாக நம்ம கேமராமேன் வந்துட்டாரு. இது காலையிலலாம் கேமரா பிடிக்கிறதுல பெரிய விஷயம். காலையில் அந்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அதனால் இப்போயுமே பேச வேண்டாம். ஏன்? இது மூளை ஃப்ரை, அதனால நீ பேச வேண்டாம். வேற ஏதாவது பேசுங்க. மூளை ஃப்ரையா? ஆமாம், இது மூளை ஃப்ரை. மூளை இல்லாமல் சாப்பிட்றது மூளை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மூளை ஃப்ரை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் கட்டிய கணவர். ஆமாம், எனக்கு மூளை இல்லை. எனக்கு ரொம்ப இருக்குது. மூளை இல்லைன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. மூளை இருந்தும் வேலை செய்யாமல் இருக்கிறது தான் தப்பு. மூளையே இல்லாமல் இருக்கிறத விட மூளை இல்லைன்னு முடிச்சுக்கலாம். ஒன்றே மாதிரி மூளையை வச்சுக்கிட்டே அதை யூஸ் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு தான் மூளை. அப்படியே நினச்சேன், சொல்லலாமா வாயை கொடுத்து ஒம்பு வாங்கிக்குவோம் அப்படின்னு. மூளை உள்ள போட்டு லைட்டாக இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டி விட்டுருங்க. மூளை வெள்ளையாகவே இருக்குது. இனிமேல் ஒரு கலர் மாறும். இன்னும் இதே ஆட் பண்ணல. இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறேன். இந்த நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசி மசாலா எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கலாம். போட்டோமா இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றணும். அப்படி பரட்டினா அப்படியே பரட்டலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி பரட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா குட்டி டம்ளரில் கொஞ்சோண்டு தண்ணி, 1/2 டம்ளர். அந்த இது வேகிறதுக்கு, இந்த மசாலா பச்சை வாசனை போய் வேகிறதுக்கு. மசாலா மூளையில் பிடிக்கிறது. உப்பு போட்டியா? இது நல்லா மூளையில் பிடிக்கட்டும். அப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆகும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு
பெப்பர் தூள் வந்து நம்ம அப்பயே போட்டிருக்கறனால இப்போ போடணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன போடவாப்பா பெப்பர் தூள்? வேண்டாம் வேண்டாம், நீ சாப்பிடுவே இல்லை. சாப்பிடுவேன். அப்புறம் தம்பிக்கு சேரலைண்ணா அவ்வளோதான். போதும் லைட்டாக. நான் சாப்பிடும்போது கூட தூக்கிக்கலாம் லைட்டாக. ஆஃப் பண்ணியாச்சு. மூளை ஃப்ரை ரெடி. இதை வந்து பார்த்திங்கன்னா சுடு சாப்பாட்டில் போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு சாப்பிடையில சூப்பராக இருக்கும். ரசம் மூளை ஃப்ரை மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை நாங்கள் இப்படி செய்வோம், அப்படி வேறு மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் ஒன்றுன்னா இன்க்ரீடியன்ஸ் அப்படி போடுங்க. நெக்ஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் தலைக்கறி எடுத்துகிட்டு சமைச்சிருந்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒன்று மட்டும் தனியாக தான். ஒரு தலை வாங்கினோம் அப்படின்னா அதில் தனியாக ஒரு மூளை மட்டும் தான் கொடுப்பாங்க. மூளை நிறையாலாம் தராங்க. ஏமா அந்த ஆட்டுக்குருவி மூளை மட்டும் தான் கொடுப்பாங்க, தனியாக மூளையும் தனியாக தராங்க தரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஆட்டோட மூட்டையை வாங்கிட்டு போயிடுவாங்க. யாரும் விடுவா? பார்த்தேன், தனியாக மூளை வந்து தராங்க, நம்ம ஊரில் தர மாட்டாங்க. ஓகே, இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே ஹைட்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் டாடா.